ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம என்னதான் பிராக்டிஸாவே இருந்தாலும் யாராவது பக்கத்துல நின்னாங்கன்னா அந்த வேலை கையே வராதுங்க. அப்படிதான் இருந்துங்க என் தம்பிக்கு மாலை கட்ட வீட்லயே அருகு மாலை கட்டி கொண்டு போயாச்சுங்க. அதனால ஒரு சம்மங்கி மாலை மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிச்சுங்க. எங்கட இவ்வளவு அவசரமா மாலை கட்டி வாங்கிட்டு கிளம்பிட்டேன்னா ஈச்சனாரி விநாயகர் கோயிலுக்கு தாங்க. வண்டி எஃப்சி முடிச்சுட்டு இன்னைக்கு தான் வந்துச்சுங்க. சரி, அதுக்கு ஒரு பூஜை போட்டுல இருந்து கிளம்பியாச்சுங்க. வெள்ளிக்கிழமை நாள் போயிருந்ததுனால கொஞ்சம் கூட்டம் இருந்தது. அந்த கியூல இருந்து சாமி பார்க்கறதுக்குள்ள வாழைப்பழம் ஞாபகம் வந்துருச்சுங்க. எங்க ஆளுக்கு வாழைப்பழம் வேணுங்கம்மான்னு ஒரு வழி பண்ணி எடுத்துட்டானுங்க. வண்டிக்கு பூஜை போறதுக்கு தனியா ஒரு டோக்கன் இருக்குங்க. அதை வாங்கிட்டு போனோம்னா மாலை கொடுப்பாங்க வண்டிக்கு போறதுக்கு. அதுக்கு ஒரு டோக்கனை வாங்கிட்டு தான் போய் லைன்ல நின்னுங்க. கரெக்டா லைன்ல நிக்கும் தங்கத்தேர் வராம கரெக்டா இருந்தது. அதை பார்த்து சாமி கும்பிட்டு அப்புறம் தான் சாமியை உள்ள போய் கும்பிட்டேங்க. அந்த சாமி கும்பிட்டு வெளியே வர வரைக்கும் வாழைப்பழம் கேட்டே இருந்தானுங்க. அப்புறம் கரெக்டா ஒரு சிஸ்டர் வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு வாழைப்பழம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி கொடுத்தேங்க. பகல்ல போனோம்னா நந்தவனத்துக்கு பக்கத்துல மாடெல்லாம் கட்டியிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு எங்க ஆள் ரெடி ஆயிடுச்சு. எங்க மன்னவர் எனக்கு தாலி கட்டின நேரம் இந்த காருக்கு ஒரு தாலி கட்டியிருக்கலாங்க. என்னையெல்லாம் ஒரு துளி மதிக்க மாட்டாருங்க. எனக்கு உடம்பே சரியில்லைனாலும் காய்ச்சலா டோலாவை போட்டு தூங்கு அப்படின்ட்டு போயிடுவாருங்க. அவர் குளிக்கிறாரோ இல்லைங்களோ இந்த கார் மட்டும் டெய்லி எங்க வீட்டுல குளிச்சிரும். அதே மாதிரி எங்காவது வெளியே கிளம்புறேன்னு சொன்னோம்னா கார்ல மண்ணு படக்கூடாது, கார்ல அது சிந்தக்கூடாது, இது சிந்தக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு தான் கார்லயே ஏத்துவாருங்க. ஆத்விக்கு என்னை 4 அடி அடிச்சாலும் இன்னும் 2 அடி சேர்த்து வைன்னு சொல்லுவாரு. ஆனா கார்ல மட்டும் லைட்டா மண் ஏதாவது வீசிட்டான்னா அவ்வளவுதான். இப்படி பார்த்து வச்சுட்டு இருக்கிற எங்க மாமா ஏனோதானு மாலை ஓட்ட சும்மா இருப்பாருங்களா? இந்த மாலை போட 1/2 மணி நேரம் பண்ணாருங்க. மாமா வீட்டுல இருந்து 5 நிமிஷத்துல மாலை மாட்டி இருப்பாருங்க. இது காருக்கும் ஒன்னாக கூடாது, மாலையும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு பார்த்து மாட்டிட்டு இருந்தாருங்க. என்னால ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தானுங்க. அவனுக்கு பசி தூக்கம் ரெண்டுமே வந்துருச்சுங்க. இனி விட்ட மாலை மாட்டிட்டே இருப்பான்னு நினைச்சிச்சேன்னு என்ன நினைச்சுன்னு தெரியலீங்க. இப்ப கார் எடுப்பா அப்படின்னு ஒரே கத்துங்க. அப்புறம் கடையில வந்து டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இன்னொரு விளையாட்டு